தாவேகாவுடைய உத்தேச வேட்பாளர் பட்டியல் வெளியாயிருக்கு. இன்னும் தாவேகா எந்த கூட்டணியும் செல்லலை. இது வரைக்கும் தனித்து போட்டியிட்டுறதா தான் நமக்கு தகவல் வருது. 30க்கும் மேற்பட்ட உத்தேச வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. முதல்ல வேட்பாளர் பெயர் விஜய் அன்பு, மதுரை மேற்கு தொகுதி, மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை மேற்கு தொகுதி விஜய் அன்பன் அவர்கள். அடுத்து தாம்பரம் தொகுதியில் சரத் அவர்கள், இவர் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அடுத்து வேட்பாளர் பெயர் விஜயகுமார், தொகுதி துறைமுகம் தொகுதி. அடுத்த வேட்பாளர் பெயர் சிந்துஜா அவர்கள், தொகுதி திருமயம் தொகுதி, தாவேகாவோட உத்தேச வேட்பாளர் பட்டியலில். அடுத்தது வெங்கட்ராமன் அவர்கள், தொகுதி மயிலாப்பூர் தொகுதி வெங்கட்ராமன் அவர்கள் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அடுத்தபடியாக வேட்பாளர் பெயர் சிவன் அவர்கள், தொகுதி தருமபுரி தொகுதியில் சிவன் அவர்கள் நிற்கிறாங்க. அடுத்த வேட்பாளர் பெயர் வேல்முருகன் அவர்கள், தொகுதி அணைக்கட்டு தொகுதியில் வேல்முருகன் அவர்கள் தாவேகா சார்பாக நிற்கிறாங்க. தொடர்ந்து தாவேகா தொடர்பான அனைத்து செய்திகளும் நம்ம சேனலில் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. நீங்கள் எந்த வேட்பாளர் உங்கள் தொகுதியில் நின்னா சரியாக இருக்கும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த கட்சி 2026 வெற்றி பெறணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வேட்பாளர் பெயர் மாதவன் அவர்கள், தொகுதி நாகர்கோவில். அடுத்து விஎஸ் பாபு, வேட்பாளர் பெயர் விஎஸ் பாபு அவர்கள், தொகுதி கொளத்தூர் தொகுதி. அடுத்த வேட்பாளர் பெயர் குணசரவணன், தொகுதி செஞ்சி தொகுதியில் குணசரவணன் அவர்கள் நிற்கிறாங்க. அடுத்த வேட்பாளர் பெயர் சரவணன் அவர்கள், சோழிங்கநல்லூர். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்த தொகுதியில் மட்டும்தான் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி சோழிங்கநல்லூர் தொகுதி. சரவணன் அவர்கள் நிற்கிறாங்க. அடுத்த வேட்பாளர் பெயர் எம்எல் பிரபு அவர்கள், தொகுதி திருவள்ளூர் தொகுதி. இவர் கொஞ்சம் திருவள்ளூரில் பிரபலமான ஒருவர், அரசியல் அனுபவம் இருக்குது. அடுத்த வேட்பாளர் பெயர் பர்வேஸ் அவர்கள், தொகுதி புதுக்கோட்டை தொகுதியில் பர்வேஸ் அவர்கள் நிற்கிறாங்க. அடுத்த வேட்பாளர் தென்னரசு அவர்கள், தொகுதி ஸ்ரீபெரும்புத்தூர். தென்னரசு அவர்கள் ஸ்ரீபெரும்புத்தூரில் நிற்கிறாங்க. அடுத்து சிவா அவர்கள் திருவிக்கா நகரில் நிற்கிறாங்க. வேட்பாளர் சிவா அவர்கள் திருவிக்கா நகரில் நிற்கிறாங்க. அடுத்து பார்த்திபன் அவர்கள், தொகுதி சேலம் தெற்கில் பார்த்திபன் அவர்கள் நிற்கிறாங்க. அடுத்து விக்னேஷ், கிணத்துக்கடவு தொகுதியில் விக்னேஷ் அவர்கள் நிற்கிறாங்க தாவேகா சார்பாக. வேட்பாளர் அருண்ராஜ் அவர்கள், திருச்செங்கோடில் அருண்ராஜ் அவர்கள் போட்டியிடுறதா தகவல் வந்திருக்கு. அடுத்த வேட்பாளர் பெயர் சிவகுமார் அவர்கள், அரியலூர் தொகுதியில் நிற்கிறாங்க. சம்பத்குமார், கோவை வடக்கில் சம்பத்குமார் அவர்கள் நிற்கிறாங்க. அடுத்த வேட்பாளர் பரணி பாலாஜி அவர்கள், திருக்கோவிலூரில் பரணி பாலாஜி அவர்கள் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அடுத்த வேட்பாளர் பெயர் காந்திராஜ் அவர்கள், அரக்கோணம் தொகுதியில் காந்திராஜ் அவர்கள் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அடுத்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள், திருப்பரங்குன்றத்தில் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அடுத்த வேட்பாளர் பெயர் பாலாஜி அவர்கள், தொகுதி ஈரோடு கிழக்கில் பாலாஜி அவர்கள் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அடுத்து சரவணன் அவர்கள், தஞ்சாவூர் தொகுதியில் நிற்கிறாரு சரவணன் அவர்கள். அடுத்த வேட்பாளர் பெயர் மதியழகன் அவர்கள், கரூர் தொகுதியில் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அடுத்த வேட்பாளர் பெயர் பிரேம் அவர்கள், குளச்சல் தொகுதியில் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அடுத்து ஆனந்த் அவர்கள், தொகுதி டி நகரில் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அடுத்த வேட்பாளர் பெயர் அசாருதீன், பாபநாசம் தொகுதியில் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அடுத்த வேட்பாளர் பெயர் பாலமுருகன், அம்பத்தூர் தொகுதியில் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. வேட்பாளர் பெயர் சபரிநாதன் அவர்கள், விருகம்பாக்கத்தில் நிற்கிறாரு. அடுத்த வேட்பாளர் பெயர் ஆதவ அர்ஜுனா, வில்லிவாக்கம் தொகுதியில் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அடுத்து கிருஷ்ணன் அவர்கள், ஸ்ரீரங்கத்தில் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அடுத்து செங்கோட்டையன் அவர்கள், கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. இது வெறும் உத்தேச பட்டியல் மட்டும்தான். தாவேகா சார்பாக இன்னும் பட்டியலை வெளியிடலை. ஆல்மோஸ்ட் இது 80-90% சரியாக இருக்கும்னு நமக்கு தகவல் வந்திருக்கு. தாவேகாவிலிருந்து வரக்கூடிய அனைத்து தகவலும் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள், உங்கள் தாவேகா தொண்டர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தொகுதியில் எந்த வேட்பாளர் நிற்கணும், எந்த வேட்பாளர் வெற்றி பெறணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.